ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எஜுகேஷன் தான் எவ்வளோ முக்கியம் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி எங்கள் அம்மா வந்து படிக்காமல் போனதுக்கு காரணம் வந்து என்னன்னு எங்களுக்கு இத்தனை வருஷமாக தெரில. நாங்களும் கேட்கவும் இல்லை, இப்போ தான் அது தெரியுது. ஸோ என்ன காரணம் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்கள், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் 9th வரைக்கும் போயிருக்கேன். அதுவும் ஒரு கொஞ்சம் பாதி தான் போனேன் 9th. ஏன் 9th பாதியோடு நின்றுட்டீங்க? நான் வந்து 7th வீட்டில் சாப்பாடு செய்யணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாப்பாடு செய்யணும். போகும்போது செஞ்சுட்டு போவாங்க. எங்கள் அப்பாலாம் சந்தைக்கு போயிடுவாங்க. சந்தையில் வியாபாரம் பண்ணாங்க. நான் வந்தோடனே சாப்பாடு செய்யணும். ஹோம்ஒர்க் எழுத மாட்டேன். சாப்பாடு செஞ்சுட்டு அதில் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பாடு செய்வேன். சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அப்புறம் நான் இனிமேல் எல்லாம் சாப்பிட்டு தூங்கிடுவோம். திருப்பி காலையில் சாப்பாடு செஞ்சுட்டு மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிடுவேன். பெரும்பாலும் ஹோம்ஒர்க் எழுதுறது கொஞ்சம் கஷ்டம் தான். நான் படிக்கிறதும் கிடையாது. டெய்லி படிச்சுட்டு வர சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் தான். டீச்சரை சயின்ஸ் டீச்சரை அடிப்பாங்க படிக்கலைன்னா. எந்திரிச்சு படிப்பாங்க. படிக்க தெரியல கொஸ்டின் கேட்பாங்க. அந்த பற்றி ஒரு நாள் படிச்சுட்டு வர சொல்லுவாங்க. அடுத்த நாள் மறந்துடுவார். ஞாபகமே இருக்காது படிச்சுட்டு வர சொன்னது. ஸ்கூலுக்கு வந்து ஐயோ சொன்னாங்க அதுக்குல. வீடு வந்தால் தான் தெரியும் ஐயோ படிச்சுட்டு வர சொன்னாங்களேன்ட்டு. கேட்பாங்க, ஒன்றும் தெரியாது. பயங்கரமாக பெரம்புல அடிப்பாங்க. அப்படி வரைக்கும் என்ன பண்ணுறது. அப்புறம் அதை பார்த்தேன், இது வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. அப்புறம் 2 நாள் போகாமல் இருந்தேன். எங்கள் அப்பாவும் ஒன்றும் சொல்லலை. ஏன் போலின்னு கேட்கல. அவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க. சரி, நான் பாட்டுக்கு அப்படியே இருந்துட்டு அப்படியே போகாமல் விட்டுட்டேன். அவ்வளோதான். நான் படிப்பு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் வந்து மிஸ் அடிக்கிறாங்கன்னு தான் ஸ்கூலுக்கு போகல? ஆமாம். இல்லாட்டினா போயிருப்பீங்க? போயிருப்பேன், கண்டிப்பாக போயிருப்பேன். அடிப்பாங்கன்னு பயந்துகிட்டே போகும். எனக்கு சொல்லித்தரதுக்கு ஆள் இல்லை. டியூஷன்லாம் அனுப்புறது அந்தளவுக்குலாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியல. டியூஷன் அனுப்பி படிக்கணும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியல. ஏதோ படிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க. இவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, ஒரு மிஸ் அடிக்கிறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் ஸ்கூலுக்கு போகாம விட்டுட்டாங்க. இல்லாட்டினா வந்து எப்படியோ ஒரு எழுதியாவது பாஸ் ஆகிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. 9th போனீங்களா போலியா? 9th பாதி போனேன். ஹாஃப் இயர் வரைக்கும் போனேன். அதுக்கு 9th ஆஃப் இயர் வரைக்கும் போனீங்களா? 1983 அந்த காலத்தில். ஸோ இதை பார்க்குற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறதுனா எதுக்கு அடிக்கணும் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடிக்கிறதுக்கு ஒரு ரீசனே இல்லை தான். எல்லா குழந்தைங்களும் குறும்பு பண்ணுவாங்க தான். சில பேர் படிப்பாங்க, படிக்க மாட்டாங்க தான். பட் நாங்கள் எப்படி அவங்களை அப்ரோச் பண்ணுறோங்கிறதுல தான் வந்து அவங்களோட ஒன்றும் இல்லைப்பா. உன்னை கலெக்டர் ஆக வேணாம உங்க அப்பா உன்னை அடுப்படியிலேயே போட்டு வாழ்க்கையை கறக்கிட்டாரு. நான் கலெக்டர் ஆகிறனோ இல்லையோ, நீ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆட போறடா. இவனுக்கு ஆத்தான் நடந்துக்கு இருந்தா லூஸ் உண்டு போறா. நம்ம வீக்னஸ் வீணாவில் போச்சு. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் இது ஸ்டார்ட் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. அவ்வளோதான். பை.